நம்ம ஒரு வீட்டுக்குள்ள ஆண் கஞ்சத்தனம் பார்க்கிறவராகவும் பெண் வந்து இல்ல அப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஷோ வந்து விவாதிக்க விரும்புது. ஆரம்பிக்கலாங்களா? என்ன செலவு செய்யறப்ப உங்களுக்கு பதறும்? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. ஸ்நாக்ஸ் வாங்குறது சார், எப்போ போனாலும் 300 400 இப்படிதான் பக்கு பக்குங்கும். ஓ, அப்படி ஒரு வியாதியா உனக்கு? பால் வாங்குறது 10 ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன், அதுக்கு மேல வாங்க மாட்டேன். இருக்கிறது 4 பேரு. 4 பேருக்கு எப்படிங்க 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா? அவ்வளவுதான் சார் வாங்குவேன் நானு. இல்ல பேதியில போவான் மூஞ்சி மோரை அந்த 10 ரூபா பாலை ஊத்திட்டு அந்த கவர் இருக்குல்ல சார், பால் எவ்வளவு இருந்துச்சு அதுக்கு இடையா தண்ணி பிடிச்சிருவேன். ஆனா அவங்கள பால் வாங்கிட்டு வர சொன்னா 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்கு. சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. 10 ரூபாய்க்கு தான் பால். அப்ப இதை இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு காலாலே கொஞ்சம் குடிச்சுக்க. அடுத்து 10 ரூபாய் போல ரெண்டா நாள் குடிச்சுக்கலாம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு? வேர்த்துரும் சார் அப்படியே. அப்பனா இன்னைக்கு வந்து 50 ரூபா போச்சு, 5 நாள் 1 வாரம் பால் போச்சு. இருடா செல்லம் இரு. யாருடா செல்லம் நீ? ஒரு வாரத்துக்கு அப்ப சண்டே லேட்டா தான் எந்திரிப்பானுங்க, சண்டே கூட கழிச்சிடலாம், மீதி 6 நாள் போச்சு அப்படிங்கிற மாதிரி. சரி, என் நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளாடுறான்ப்பா. ஒரு ஃபிக்ஸட் பட்ஜெட் எப்பவுமே வச்சிருப்போம். ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டா இருக்கு, ஆட்டோல போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷம். 40 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ற இடத்துல ஒரு 200 250 ஸ்பெண்ட் ஆகும்போது டக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். நான் யோசிச்சிட்டே கேட்பேன். அவரு அதை எக்ஸ்ட்ராவா யோசிப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு அந்த ஒரு பயத்தோடய கேட்பேன் நான். மாஸ்டர் பிளான். என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்லாம் என்கிட்ட புலம்புவாங்க, அக்கா அவர் வந்து ஒரு நாளைக்கு 2 GB தான் போடுறாரு, எனக்கு பத்தவே மாட்டேங்குது. ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தப்பா? நான் உங்ககிட்ட திரும்பி புலம்ப மாட்டேன். அவர் எனக்கு ஒரு மந்த்துக்கே 2 GB தான் சார் நெட் போடுவாரு. சும்மா இருக்க மாட்டேங்க. பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவனை சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல, பேசாம உட்காரு. இப்போ மந்த்லி 2 GBங்கிறது எவ்வளோ? கம்பேர் 190 கிட்ட வரும் சார். அங்கதான் சார் அவரோட கஞ்சி இது தான் 190.